சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 26 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னாங்க 18 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியானது நடைபெறும். இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது அப்படிங்கிறவர் சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும்படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல, அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள். இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள். பருகின உடனே தான் சூரியன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இவர்கள் ராகு கேது, இவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்றார். அது சொன்ன உடனே மகாவிஷ்ணு என்ன செய்கிறார், தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால 2 பேரையும் சம்ஹாரம் செய்கிறார். 2 பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்க கிட்ட அவங்க குடிச்ச அந்த அமிர்தமானது உடல்ல இருக்கிறதுனால அவங்க சாகலை. அப்போ இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாம்பு ஒரு நபர் பாம்பின் சொரூபம், இன்னொரு சொரூபர் மனித உடலின் சொரூபம். அப்போ அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது, மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது. அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது, தலை மாறிடுது. அப்படி தலை மாறி ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு புனர்ஜென்மத்தை வழங்குகிறது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, ராகுக்கு தலை இருக்கும், ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும். கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது. எப்படின்னா, அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம். எப்படின்னு ராகு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம். இப்போ இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 26 2025 அதுலேருந்து செப்டம்பர் மாதம் 9 செப்டம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து, கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுக்கிரகம், அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசியாகி உங்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய மாற்றத்தினால என்ன பலன் கிடைக்குதுங்கிறத கொஞ்சம் விரிவாக கேளுங்க. ஏப்ரல் மாதம் 26 2025 ராகுவும் கேதுவும் சிம்ம ராசிக்கு கேது பகவானும் உங்களுடைய சமசப்தம் கலத்திர ஸ்தானத்திற்கு ராகுவும் வராருங்க. முதல் விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்கு முக்கியமானது குரு.
ஏன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி, ஒன்று புத்திரஸ்தானாதிபதி, இன்னொன்று ஆயுள் ஸ்தானாதிபதி. அப்போ குரு எவ்வளோ முக்கியம் சிம்மராசிக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே எல்லாருக்கும் முக்கியம், சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சிம்மராசிக்கு ஒரு என்ன விஷயம்னா, குருவினுடைய திசை வருவதற்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 70 வயசு 80 வயசில் கூட வரும் குருவினுடைய திசை. ஏன்னா அந்த விம்சோத்தரியில் ஒன்று ஒன்றா முடிஞ்சு சிலருக்கு முதலே சுக்கிர தசை வந்திருக்கும், இல்லைனா கேது தசை, இல்லைனா சூரிய திசையில் ஆரம்பிக்கும், அடுத்தது சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, அடுத்தது ராகு தசை, அடுத்துதான் குரு தசை அப்படின்னு வரும். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த குரு தசை வரும். இந்த குரு தசையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். ஆனால் காலம் சென்று கிடைக்கக்கூடிய யோகம் வாலிபத்தில் கிடைத்தால் உங்களுக்கு நன்மை. இப்போது 2004 1100 வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அது ஒரு பெரிய விஷயமான ஒரு பெரிய அந்தஸ்தான ஃபோனு. ஆனால் 2024 நமக்கு அந்த அப்போ வாங்கின வேண்டிய ஃபோன் இப்போ கிடைச்சா நமக்கு அதனால் பிரயோஜனமா? இப்போ அதை விட உயர் ரகமான ஃபோன்லாம் வந்துடுச்சு. அதுமாரி 20 வருஷம் தள்ளி கிடைச்சா என்ன புண்ணியம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் குரு தசை காலம் தள்ளி வருவதனால சில பிரயோஜனங்கள் குறைவாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் போறாரு. அதனால குரு சாரத்தை, குரு பகவானுடைய அந்த அனுகிரகத்தை ராகுவே உங்களுக்கு வழங்க போறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா குருவாக மாறக்கூடிய ராகு உங்களுடைய சமசப்தமத்தில் இருக்கிறார். சமசப்தமம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன நல்லதுன்னா திருமண வாழ்க்கை சுபமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்புறம் திருமணம் ஆக வேண்டிய சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைன்னா கூட கவலையே படாதீங்க. இந்த ராகுக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பெரிய மண்டபத்தில் நல்லபடியான உயர் ரகமானபடியான வாத்திய கோஷங்களுடன் ஐயர்கள் எல்லாம் மந்திரங்கள் ஓத சிறப்பான முறையிலே பஞ்சபூதங்களினுடைய சாட்சியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதனால் ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு வருதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை, அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பூர்வீக சொத்துக்கள் சேரும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள்னால ஏற்பட வேண்டிய ஆதாயம் தட்டியும் போகும். சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்குது, அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்ததுன்னா அது சில சமயம் தட்டி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்ப வராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி தான் ராகுவினுடைய 11ஆம் பார்வை உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ராகுவினுடைய 11ஆம் பார்வை சிம்ம ராசியினுடைய 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது பெண் குழந்தை இருக்குது, எனக்கு அடுத்து ஆண் குழந்தை வேணும் அல்லது ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க, அடுத்த பேபிக்கு முயற்சி செய்கிறவங்க, அடுத்த குழந்தைக்கு ஆயத்தப்படுத்துகிறவங்களும் சிம்மராசிக்காரங்களுக்கோ அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். ஏன்னா அந்த வம்ச அபிவிருத்தியை உருவாக்கும். 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுன்னா 9ஆம் பாவம் வம்சத்தை குறிக்கக்கூடியது, அதனால் வம்ச பாரம்பரியத்தை குறிக்கக்கூடியது. அதையும் ராகு பார்க்குறாரு. இங்கேயும் பார்க்கறதுனால குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லை, வம்ச அபிவிருத்திகளும் ஏற்படும். ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை. அதே மாதிரி உங்கள் பையனுக்கு, நீங்கள் சிம்மராசி, உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா ராகுவினுடைய அந்த பார்வை அப்படி இருக்குது. அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்புறம் ஜென்மஸ்தானத்திற்கு கேது வராரு. இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். தேவையற்ற உணவுப் பொருட்களை தவிர்க்கணும். வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லக்னத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வைத்திய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
சிவபெருமானை கும்பிடுங்க, கர்மவினை தோஷம் போகும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பித்ரு தோஷங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிவபெருமான் வழிபாடு, ஏன்னா கர்மவினை தோஷம் பித்ரு தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்கிறவர் யாருன்னா சிவபெருமான் தான். அதனால் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினம், அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரி வரக்கூடிய நாளில் திங்கக்கிழமை, கார்த்திகை, சோமவாரம் இதிலெல்லாம் அவரை கும்பிடுங்க. சங்காபிஷேகம் செய்கிறவங்க இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை தோஷம் விலகும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவீர்கள். சிவாய நமः.